இப்போ நம்ம பார்க்க போகிறது அலகிட்டு வாய்ப்பாடு காணுதல். அலகிடுதல் அப்படின்னா என்ன? ஒரு சீரை பிரித்து அசைகளாக பார்ப்பது தான் அலகிடுதல் எனப்படும். அப்போது ஒவ்வொரு சீரையும் பிரித்து அசை பார்க்கணும். இப்போ பாருங்கள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதில் முதல் அடியில் 4 சீரும், இரண்டாம் அடியில் 3 சீரும் இருக்குது. ஆக மொத்தம் 7 சீர் இருக்குது. ஒவ்வொரு சீரையும் பிரித்து அலகிடணும். இதுக்கு பேர் தான் அலகிட்டு வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம். இதை அசைகள் பார்த்து அதுக்கு வாய்ப்பாடு நம்ம காணணும். அது வாய்ப்பாடு காணத்துக்கு நம்ம முதல்ல மனப்பாடம் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, ஓரசெச்சீர் வாய்ப்பாடு, ஈரசெச்சீர் வாய்ப்பாடு, மூவசெச்சீர் வாய்ப்பாடு. இது மூணுத்தையும் நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? மனப்பாடம் செய்யணும். அதுக்கு ஓரசெச்சீர் வாய்ப்பாடு பாருங்கள். நேர், நிறைவு, நேர்பு, நிறைவு. இப்போ இதுக்கான வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா, நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்பு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நேர் நேரு பிறந்த நாள், நிறை நிறைய மலர், அவருக்கு மலர்னால் ரொம்ப பிடிக்கும், ரோஜா மலர் ரொம்ப பிடிக்கும், நிறை மலர். நேர்பு காசு, நேர்மையாக இருந்தால் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நேர்மை காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நிறைவு நிறை மாத கர்ப்பிணி, பிறப்பு நிறைவு பிறப்பு. இது நம்ம ஞாபகத்தில் வச்சதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரசச்சீர். ஈரசச்சீர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் வேகமாக சொன்னோம்னா ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும் நமக்கு. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை குவிலம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை குவிலம். இப்போ மான் முடியுது பாருங்கள், இது மாச்சீர். விலம் முடியறது விளச்சின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மூவசச்சீர். மூவசச்சீர் பார்த்திங்கன்னா காய்ச்சீர் கனிச்சீர் 2 இருக்குது. திருக்குறளில் காய்ச்சீர் மட்டும்தான் வரும், கனிச்சீர் நமக்கு வராது அலகிட்டு வாய்ப்பாடில். இதில் காய்ச்சீரில் பார்த்திங்கன்னா மூன்றாவதாக நம்ம ஏற்கனவே ஈரசச்சீரில் பார்த்த நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நேரை கருவிலம், நேர் நேரை குவிலம் தான். மூன்றாவதாக நேர் நேர்னு வந்தால் காய் காய் காய்னு வரும். மூன்றாவதாக நிறை நேர நேரன்னு வந்தால் கனி 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 கனின்னு வரும். இதுதான். அப்போ நம்ம ஈரசச்சீர் வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணாவே மூவசச்சீர் வாய்ப்பாடு நமக்கு மிகவும் சுலபமாக இருக்கும். அடுத்ததாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது குறில் நெடில் எழுத்துக்கள். நிறைய பேருக்கு எது குறில் எது நெடில்னே தெரியாது. இப்போ உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களில் ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த வரிசை எழுத்துக்கள் எல்லாமே குறில் எழுத்துக்கள் தான். இப்போ ஆவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காங்கா சா 18 எழுத்துக்கள், ஈக்கு கீழே ஈ கி ஞீ சி அந்த 18 எழுத்துக்கள். அதுபோல் ஒவ்வொரு எழுத்துக்கும் கீழே 18 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள் தான். அதே போல் நெடில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதில் ஐயும் ஔவும் வரும். இந்த ஐ ஔவும் அதுக்கு கீழே வர எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் தான். 7 எழுத்துக்கள் இருக்குது உயிர் எழுத்துக்களில். அதுக்கு கீழே வர வரிசை எழுத்துக்களும் 18 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் தான். அசை பிரிக்கும் போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மெய்யெழுத்து பக்கத்தில் தான் பிரிக்கணும், இரண்டாவது நெடில் எழுத்து பக்கத்தில் தான் பிரிக்கணும், மூன்றாவது இரு குறில் எழுத்து பக்கத்தில் தான் பிரிக்கணும். இந்த வரிசை மாறக்கூடாது. முதல்ல மெய்யெழுத்து, இரண்டாவது நெடில் எழுத்து, மூன்றாவது இருகுறில். மெய் நெடில் இருகுறில் இந்த வரிசை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த அசை பிரித்தது பிறகு பார்த்தீங்கன்னா ஒற்று ஆயுதம். ஒற்றுனா மெய்யெழுத்து, ஆயுதம்னா ஆயுத எழுத்து. இந்த 2 எழுத்து அழகு பெறாது. அது அழகிட முடியாது, அதாவது அதை பிரிக்க முடியாது. எனவே அவற்றை நீக்கிட்டு ஓர் எழுத்து இருந்தால் நேர், 2 எழுத்து இருந்தால் நிறை, அவ்வளோதான். மெய் ஒற்று ஒற்று ஆயுதம் நீக்கிட்டு ஓர் எழுத்து இருந்தால் நேர், 2 எழுத்து இருந்தால் நிறை. இப்போது ஒரு குறள் பார்க்கலாம். உலகத்தோடற்ற ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். இந்த திருக்குறளை 7 சீரும் என்ன பண்ணுறோம், ஒரு அட்டவணை போட்டு சீர் அசை வாய்ப்பாடுன்னு போட்டு 7 சீரும் வரிசைப்படுத்திடுறோம். இப்போ வரிசைப்படுத்திட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு கவனிக்கப்பட வேண்டியது சொல்லியிருந்தோம், வரிசை. அந்த வரிசை பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணோம், பிரிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெய்யெழுத்து பக்கத்தில் பிரிச்சிடணும். பாருங்க, இட்டு, இரு, இல்லு. கடைசியில் எந்த எழுத்து இருந்தாலும் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த ஒட்டுமொத்த திருக்குறளையும் நம்ம மெய் எழுத்து பக்கத்தில் பிரிச்சிட்டோம். கடைசியில் இருக்கிறதுல எது இருந்தாலும் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நெடில் எழுத்து பக்கத்தில் பிரிக்கணும். முதல் வார்த்தையில் நெடில் எழுத்து, சீரில் நெடில் எழுத்து இல்லை. இரண்டாவதில் இருக்குது, கடைசியாக இருக்குது. இரண்டாவதில் இல்லை, மூன்றாவதில் இல்லை, நாலாவதில் இல்லை, அஞ்சாவதில் இருக்குது. லா அப்படின்ற ஒரு நெடில் எழுத்து இருக்குது. இந்த நெடில் எழுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்தோம்னா மெய் எழுத்து தனியாக போயிடும். ஏன் மெய் எழுத்துனா, குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு 1/2 மாத்திரை. இந்த சீர் பிரிக்கிறது அனைத்துமே ஒரு ஷார்ட்கட் சொன்னோம்னா
நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி. பஸ்ஸில் போக சொல்ல குழந்தைங்கள தனியாக விட மாட்டோம். ஒரு பெரியவங்களோ சின்னவங்களோ ஒரு சின்னவங்களோ ஒரு பெரியவங்க சின்னவங்களோ அதான் ஓரளவுக்கு பெரியவங்க குழந்தைங்கள வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், தனியாக அனுப்ப மாட்டோம். இந்த மெய்யெழுத்து அரை மாத்திரை அரை டிக்கெட்டு இதெல்லாம் குழந்தைங்க மாதிரி இதை நம்ம தனியாகவே விடக்கூடாது. எந்த இடத்துலையுமே நீங்கள் இந்த ஆர்டர் பிரகாரம் பிரித்தாவே நமக்கு போதும். முதல்ல மெய்யெழுத்துலாம் பிரிச்சிட்டோம். அடுத்தது நெடில் எழுத்து பார்த்தோம். நெடில் எழுத்து இப்போ எங்குமே பிரிக்க வரல. ஏன்னா அங்கே தார் கடைசியில் பார்த்தீங்கன்னா தார் பிரித்தா கூட என்ன ஆகும், மெய்யெழுத்து குழந்தை தனியாக போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இருகுறில் எழுத்து. இருகுறில் எழுத்து பார்த்திங்கன்னா முதல் வார்த்தையில் ஊலா, அடுத்தது ரெண்டாவதுல இல்லை மூணாவதுல ஒழுகல் இருக்கிற ஒழுகு பக்கத்தில். அடுத்தது பல கற்றும் பல. அடுத்தது கல்லாரில் இல்லை அறிவிலா அதில் அரி. அவ்வளோதான். இப்போது நம்ம மெய்யெழுத்து பிரித்த உடனே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடுது. அதுக்கடுத்து நெடில் இருகுறில் எழுத்து இது மட்டும் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நமக்கு பஸ்ஸில் போகிற மாதிரி குழந்தைங்க தனியாக விடக்கூடாது. மெய் எழுத்து பக்கத்தில் பிரிச்சிட்டோம், நெடில் எழுத்து பக்கத்தில் பிரிச்சிட்டோம், இருகுறில் எழுத்து பக்கத்தில் பிரிச்சிட்டோம். அவ்வளோதான். அடுத்தது அசை பார்க்க சொல்ல பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி. குழந்தைங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும், அதனால் குழந்தைங்களை விட்டுட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரிங்க அசை பிரித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒற்று ஆயுதம் அழகு பெறாது. என்ன நீக்கிட்டு ஒரு எழுத்து இருந்தால் நேர், ரெண்டு எழுத்து இருந்தால் நிறைன்னு சொன்னோம். இப்போது அசை பாருங்கள். இங்கே உல ஒரு ரெண்டு எழுத்து நிறை, கா இத்து வந்து மறந்துடணும் குழந்தை, கா நேர், தோ நேர். அடுத்தது பாருங்கள் டோ நேர், ட நேர். மெய் எழுத்து மறந்துடணும், ஏன்னா அதை நீக்கணும் அசை பார்க்க சொல்ல. அடுத்தது ஒழுகல் ஒழு நிறை, கல்ல இல்லை மெய் எழுத்து மறந்துட்டு கா நேர் ஒன்று இருந்தால். அப்போது ஒன்று இருந்தால் நேர், ரெண்டு இருந்தால் நிறை. பாருங்க பல நிறை, கா நேர், ரு நேர், கா நேர், லா நேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரி நிறை, விழா நிறை, கடைசியில் தார். தார்னா நேர் நேர் போட்டோம். அவ்வளோதான். இது அசை பார்க்குறது. அப்போது இது நம்ம ஷார்ட்கட்னா நம்ம வச்சுக்கிறோம். இது பஸ்ஸில் போகிற மாதிரி குழந்தைங்களை தனியாக விடக்கூடாது. இது வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களை சேர்க்கக்கூடாது. ஒன்று இருந்தால் நேர், ரெண்டு இருந்தால் நிறை. அடுத்தது வாய்ப்பாடு நம்ம ஏற்கனவே மனப்பாடம் பண்ணிட்டோம். நிறை நேர் புளிமா, நேர்னு சேர்ந்தால் காயின்னு ஒரு சொன்னேன், புளிமாங்காய். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நேர் புளிமாய், புளிமா அந்த நேர் சேர்ந்தால் புளிமாங்காய். நேர் நேர் தேமா, நிறை நேர் நிறை நிறை கருவிலம், நேர்னா நாள் அப்படின்னு சொன்னோம். இப்போது இந்த குரட்பா நாள் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 7வது சில குழப்பங்கள் வரும் நமக்கு. நேர்பு நிறைவுலாம் வருது, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் இதெல்லாம் பிரிச்சது பார்த்தீங்கன்னா அந்த இல்லு மறந்துடணும், நேர் தரும் மெய்யெழுத்து மறந்துடணும், நிறை. மாட்டு மாட்டில் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து பக்கத்தில் கோடு போட்டுருவோம். மெய்யெழுத்து பக்கத்தில் கோடு போட்டோம்னா நேர் நேர் வந்துருச்சிங்களா. இதில் இனிதில் மெய்யெழுத்தில் நெல்லெழுத்தில் இருகுறில் பக்கத்தில் கோடு போட்டுடுறோம். கோடு போட்டால் நிறை நேர். அவ்வளோதான். இப்போது நேருக்கு பக்கத்தில் நேர் இருந்தால் நேர்பு, நேரில் ஆரம்பித்தா நேர்பு, நிறையில் ஆரம்பித்தா நிறைவு, நேரில் ஆரம்பித்தா நேர்பு, நிறையில் ஆரம்பித்தா நிறைவு. இது என்ன எதனால் வருது அப்படின்னா நேர்பு நிறைவு கடைசி சீர் குற்றியலுகரத்தில் குசுடு துப்புரு முடிந்தால் நேர்பு அல்லது நெருப்பு என்ற அசைகளில் ஒன்று தான் முடியும். அதனால தான் அந்த நேர்பு நிறைவு வருது. பாருங்கள் குசுடு துப்புரு டு து இந்த ஒரு அசையில் தான் முடியுது, டு து இந்த அசையில் தான் முடியறதுனால இது நேர்பு நிறைவுன்னு வருது. அப்போது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா நேரில் ஆரம்பித்தா நேர்பு, நிறையில் ஆரம்பித்தா நிறைவு. இதுபோல் நேர் நிறைன்னு வந்துட்டால் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு எழுத்து தான் நேர், ரெண்டு எழுத்து தான் நிறை, மெய் எழுத்து மறந்துடணும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பயிற்சிக்காக இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த ரூல்ஸ் தான் தெரியும் நமக்கு. முதல்ல மெய் எழுத்து பக்கத்தில் பிரிக்கணும், நெல் எழுத்து பக்கத்தில் பிரிக்கணும், இருகுறில் பக்கத்தில் பிரிக்கணும். கண்ணை முடிட்டு நம்ம போடலாம். அன்பு அன் இதில் இல்லை மெய் எழுத்து, இதில் எத்து, இதில் இல், இதில் ரெண்டு மெய் எழுத்து வருது. வாழ் இக்கு ரெண்டு மெய் எழுத்து இருந்தால் ரெண்டு குழந்தையும் தனியாக அனுப்பக்கூடாது. இக்கு இப்போ கை மூவி பண்பில் பண் பயனும் இல்லை. இப்போ மெய்யெழுத்து கடைசியில் இருந்தால் பிரிக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். இப்போது மெய்யெழுத்து மொத்தம் முடிச்சிட்டோம். அடுத்தது நெடில் எழுத்து வாங்க. நெடில் எழுத்தில் முதல் செல்லு இல்லை, ரெண்டாம் செல்லு இல்லை, மூணாம் செல்லு தா அப்படின்னு இருக்குது.
தா பிரிச்சிட்டேன். அடுத்தது 4வது சீரில் பார்த்தீங்கன்னா வா இருக்குது, பிரித்தா குழந்தை தனியாக போகணும், அதில் பிரிக்க வேணாம். கை கடைசியில் இருக்குது, பிரிக்க வேணாம். அடுத்தது பண்பும் பயனும் அது இல்லை, நெடில் எழுத்து. அடுத்து இருகுறில் எழுத்து பாருங்கள். அடுத்தது அன்பும் அதில் இல்லை, அரணும் அற. அடுத்தது வேறு எங்கே இருக்குது? 2வது சீரில், 3வது சீரில் இல்லை, 4வது சீரில் இல்லை, 5வது சீரில், 6வது சீரில் பய அப்படின்னு இருக்குது. அடுத்ததில் கடைசியில் அது அப்படின்னா அது 2 சீர் அப்படியே இருக்குது. அந்த 7வது சீர் அப்படியே இருக்குது, அது நிறையின் பேர், 2 எழுத்துன்னு தான் நிறை. அப்போ இப்படி தான் பிரிக்கிறது. அடுத்து இது ஒன்று பாருங்கள். அழுக்கா, இன்னு, இக்கு, இம்மு, இல்லு, இக்கு, இக்கு, இன்னு, இரு, பிரிச்சாச்சு. அடுத்தது நெடில் எழுத்து. நெடில் எழுத்து கடைசியில் இருக்குது, பிரிக்க முடியாது. இந்த யானில் யா பிரித்தா குழந்தை தனியாக போயிடும். இன்னும் கடைசியில் யா தனியாக போயிடும். அதில் ஆக்கம் ஆ பிரித்தா இக்கு தனியாக போயிடும். போ பிரித்தா இன்னும் தனியாக போயிடும், பிரிக்கக்கூடாது. அடுத்து ஒழுக்க விழா லா பிரிச்சோம்னா இன்னும் தனியாக போயிடும். உயர்வு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம முதல்ல மெய்யெழுத்து பிரிச்சுட்டு மெய்யெழுத்து பக்கத்தில் கோடு போட்டாவே நமக்கு மற்ற எல்லா வேலையும் நமக்கு சுலபமாக முடிஞ்சிடும். இதுதான் அலகிட்டு வாய்ப்பாடு. இதை படித்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.